ஊர்பட்ட கிவ்அவேஸ் குடுத்து ஃபேக்கான ஒரு வெப்சைட்டையோ, இல்ல ஒரு மொபைல் ஆப்பையோ நம்ம ப்ரமோட் பண்றதே கிடையாது. அதே மாதிரி ஒரு வீடியோக்குள்ள ஒரு போனஸ் ஆப்ப வந்து காமிச்சு, அந்த வீடியோ லென்த்த இழுக்கிற ஆட்களும் நம்ம கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஜெனுவினான ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிய மட்டும் தான் நம்ம சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஒரு வெப்சைட்டோ, இல்ல ஒரு மொபைல் ஆப்போ, இல்ல ஒரு ஜாப் ஆஃபரோ ஃபேக்கு அப்படின்னா, உண்மையா அது ஃபேக்கு தான். அப்படிங்கிறத ரொம்ப போல்டா நம்ம சேனல்ல காமிப்போம். வெப்சைட் லிங்க ஷேர் பண்றதுல கூட ரெஃபரல் லிங்கோ இல்ல இன்விடேஷன் கோடோ ஷேர் பண்றது கிடையாது. ஏன்னா உங்க மூலமா நான் ஏர்ன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்ல. எல்பிகேபிஸ் அண்ட் குடிப்பான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு இணையதளம், இந்த ஒரு வெப்சைட் வந்து இப்போ ரீசெண்டா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த வெப்சைட் பத்தி தெரியாது. கூகுள்ல கூட இந்த வெப்சைட் பத்தி சர்ச் பண்ணா கூட பெருசா சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து வர்றது இல்ல. இந்த வெப்சைட்டை நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜெனுவின் ரிவ்யூ அப்படின்னு கொடுக்க போறோம். ஆல்ரெடி இந்த வெப்சைட்டை சில பேர் ரிவ்யூ பண்ணிருக்காங்க. நான் மறுபடியும் அழுத்தி சொல்றேன், இந்த வெப்சைட்டை நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சோ இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி தயவு செய்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள இன்னொரு வீடியோ லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அதை வந்து நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சிமிலரான வெப்சைட்ஸ் உங்களால பார்க்க முடியும். இந்த வெப்சைட்டோட நேம் வந்து atc.plus. சோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு வந்து 20,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். இதைத்தான் நீங்க தம்ப்நெயிலையும் பார்த்திருப்பீங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வந்து இந்த வெப்சைட் வழியா சேஃபா வந்து வித்ட்ரா பண்ண முடியுமா, என்னெல்லாம் வித்ட்ராயல் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பேங்க் கார்ட்ஸ் வழியா, அதாவது டெபிட் இல்ல கிரெடிட் கார்டு வழியா தான் நம்மளால வித்ட்ரா பண்ற மாதிரி இவங்க வச்சிருக்காங்க. இந்த வெப்சைட் உண்மையிலே சேஃப் தானா, இந்த வெப்சைட்ல தொடர்ந்து நம்ம வந்து வேலை பார்க்கலாமா அப்படிங்கறதையும் பார்க்கலாம். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த atc.plus வெப்சைட்டோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். சோ இந்த வெப்சைட் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெப்சைட் வந்து atc.plus. பார்த்துக்கோங்க. சோ ஒரு இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஜெனரலான ஒரு இமெயில் ஐடி தான். சோ கீழ வந்து கோ த்ரூ பண்ணும்போது ட்ரேடிங் அட்வான்டேஜஸ் வித் ஏடிசி பிளஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சோ ட்ரேடிங் ரிலேட்டடா இவங்க வந்து சர்வீசஸ் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல பேக்கேஜஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, அதாவது வந்து 300 rupees வச்சு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 1% கமிஷன், அதாவது டெய்லி உங்களுக்கு 3 ரூபா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்களாமா. இப்படி வந்து 500 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த 1% போனஸ் ஆர் கமிஷன் வந்து டெய்லி வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு நாளைக்குன்னு கேட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி லைக் 2 இயர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதே மாதிரி இன்டர்நேஷனல் பேக்கேஜ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது 20 lakhs 20 லட்சம் நீங்க வந்து டெபாசிட் பண்ணா டெய்லி உங்களுக்கு வந்து 1% கமிஷன், அதாவது வந்து 20,000 டெய்லி. இது 2 வருஷத்துக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல்ல கொடுத்திருக்காங்க. பட் லாக்ஸுக்கு கூட ஸ்பெல்லிங் தெரியல. இந்த பேக்கேஜஸ்ல வந்து நமக்கு வந்து ஜாயின் நவ் அப்படிங்கிற செக்ஷன்ஸ் வந்து எதை வந்து கிளிக் பண்ணாலும் கிளிக்கபிளாவே இல்ல. பட் வந்து இந்த டேஷ்போர்ட் செக்ஷன்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது இதுல வந்து நீங்க வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ கீழ வந்து கோ த்ரூ பண்ணும்போது அகைன் இதுல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து இல்ல. ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷன் வந்து இல்ல. இந்த வெப்சைட் வந்து எந்த கண்ட்ரில இருந்து எங்க பேஸ்ட் அப்பான் அப்படிங்கிற ஒரு டீடைலும் இல்ல. கீழ வந்து கோ த்ரூ பண்ணும்போது இந்த ஹாரிசான்டல் ஸ்க்ரோலிங்ல வந்து இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியோடைய ஷேர் பிரைசஸ் வந்து இவங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து tradingview.com. சோ இந்த வெப்சைட்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம வந்து ஸ்பான்சர் ஐடி அப்படின்னு வந்து கண்டிப்பா வந்து வச்சிருக்கணும். சோ ஸ்பான்சர் ஐடி இல்லாம நீங்க அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. சோ யாராவது ஒருத்தரோட ஸ்பான்சர் ஐடியை வச்சு நீங்க வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சா இப்படி வந்து பண்ணலாம். சோ ஸ்பான்சர் ஐடியை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நேம் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. ஸ்பெசிபிகலி வந்து இந்தியன் நம்பர் தான் வந்து கேக்குறாங்க. பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் என்டர் பண்றதுக்கு ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே இல்ல. எப்படினாலும் நீங்க வந்து என்டர் பண்ணலாம். அகைன் ரிப்பீட் பாஸ்வேர்ட் ஆர் மேபி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் வந்து கொடுங்க. அதுக்கு பிறகு கிரியேட் அக்கவுண்ட் அப்படிங்கிற வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். சோ என்டர் பண்ண உடனே இந்த மாதிரி ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்லயும் வாட்ஸ்அப்லயும் வந்து அனுப்பிட்டோம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. வாட்ஸ்அப்ல எந்த வித மெசேஜும் வராது. எஸ்எம்எஸ் மட்டும் வரும். அதே மாதிரி அந்த எஸ்எம்எஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது அவங்க டிஸ்ப்ளே பண்ண நேமுக்கும் இந்த ஏடிசி பிளஸுக்கும் சம்மந்தமே இல்ல. அத ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். சோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை அப்படியே வந்து என்டர் பண்ண உடனே நமக்கு வந்து வெரிஃபை ஓடிபி கொடுத்த உடனே இந்த மாதிரி டேஷ்போர்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து வரும். குட் ஈவினிங் மென்ஷன் பண்ணி நேம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எடுத்த உடனே நமக்கு வந்து மை ரெஃபரல் லிங்க் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது
ஒரு ரெஃபரல் லிங்க் வந்து இருக்கு. ஸோ இத வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ நீங்க உங்களுடைய ரெஃபரல் கோடு ஆர் மேபி இன்விடேஷன் கோட வச்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுல இருந்தும் உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து வரப்போகுது. ஸோ இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஷேர் ஆன் வாட்ஸ்அப், ஷேர் ஆன் டெலகிராம். ஸோ இதுல இருந்தே டைரக்ட்டா கிளிக் பண்ணி கூட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கீழ வந்து அந்த போனஸ் கமிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஓவரால் சேல் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்க இந்த வெப்சைட்ல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரோலிங்ல வந்து நெறைய ஷேர்ஸ் வந்து எவ்வளோ பிரைஸ்ல வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து கோ த்ரூ பண்ணும்போது, நமக்கு ரீசார்ஜ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இதுதான். அதாவது மொபைல் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி, கிரெடிட் கார்டு, மோர் அப்படின்னு வந்து இருக்கு. இந்த செக்ஷன்ஸ் வந்து எதுவுமே வந்து கிளிக் பண்ற மாதிரி நமக்கு வந்து இல்ல. அதே மாதிரி நமக்கு வந்து ஃபண்ட் வந்தும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரொஃபைல் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணலாம். இதுல வந்து அக்கவுண்ட் நேம வந்து அப்டேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பேங்க் நேம் வந்து குடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கலி அவங்க வந்து எஸ்பிஐ பேங்க் தான் வந்து பிரிஃபர் பண்றாங்க. அக்கவுண்ட் நம்பர் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். மொபைல் நம்பரும் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து குடுக்கணும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து பண்ணலாங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அமௌண்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு, ஆட் டூ கமிஷன் வாலெட் அப்படின்னு வந்து குடுக்கணும். பேமெண்ட் கேட்வே பொறுத்தவரைக்கும் ஃபோன்பே, பேடிஎம், யுபிஐ அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. மினிமம் ₹300 இருந்து மேக்ஸிமம் 20,000 20,000 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே ஃபோன்பே அப்படின்னு வந்து குடுப்போம். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து கோ த்ரூ பண்ணும்போது சில டைம் இந்த மாதிரி வரலாம். இந்த ஆர்டர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகல. அது வந்து எக்ஸ்பயர் ஆயிட்டு. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்து குடுப்பாங்க. ஸோ நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வேற ஒரு அமௌண்ட்ட வந்து குடுத்துட்டு, பேமெண்ட் கேட்வேய கொஞ்சம் மாத்தி ட்ரை பண்ணுங்க. எத நீங்க கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த யுபிஐக்கு தான் வந்து ரீடைரக்ட் பண்ற மாரி வச்சிருப்பாங்க. யுபிஐ இல்ல வந்து பேடிஎம்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ற மாரி வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து மை இன்வெஸ்ட்மென்ட் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்து இங்க உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆக்சுவலா வெப்சைட்ல டிஸ்ப்ளே பண்ண அதே பேக்கேஜஸ் தான். ஸோ இதுல வந்து ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் வந்து டெய்லி வந்து 1% கமிஷன் வந்து குடுக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு ₹5,000னா டெய்லி வந்து ₹50 உங்களுக்கு வந்து வர்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பிளான் 1% எவ்ரி டே. ஸோ இது வந்து 500 டேஸ் அப்ராக்ஸிமேட்லி லைக் 2 இயர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து குடுத்துருக்காங்க. ஆட் அப்படின்னு வந்து குடுக்கலாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணீங்கன்னா, லைக் ஒரு 7 ஹார்ஸ் பக்கத்துல வெயிட் பண்ணீங்கன்னா, காலையில உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வந்தது. என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் நம்பர் இதோடைய டிஸ்ப்ளே நேம் வந்து K.A.T. இது ஒரு பிசினஸ் அக்கவுண்ட். இப்போ பிப்ரவரி 2025ல தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம இப்போ மார்ச் 2025ல வந்து இருக்கோம். ஹாய் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. சொல்லுங்க மேம். அதாவது எஸ் மேம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க வந்து ஏடிசி பிளஸ் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 100% ஏர்னிங் ட்ரஸ்டட். ஸ்டாண்டர்ட் பிளான் வந்து டெய்லி 1% உங்களுக்கு கிடைக்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதே பிளான்ஸ் தான் வந்து குடுத்துருக்காங்க. ரெஃபரல் இன்கம் வந்து லெவல் 1க்கு வந்து 10% டைரக்ட். லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 வந்து கோ த்ரூ பண்ணும்போது, அப்படியே 2, 3, 4, 5, 6 அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலா பெர்சன்டேஜ் வந்து கம்மியாயிட்டு தான் வரும். இங்க கூடிட்டு போகுது. என்னன்னு தெரியல. ஜாயின் நவ் யூசிங் மை ரெஃபரல் லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து நான் வந்து கிளிக் பண்ணல. நீங்களுமே தயவுசெய்து கிளிக் பண்ணிறாதீங்க. அது என்ன லிங்க்ன்னு நமக்கு வந்து தெரியல. மினிமம் வித்ட்ராயல் வந்து ₹500. வித்ட்ராயல் ஃபீஸ் வந்து 0% அப்படி வந்து குடுத்துருக்காங்க. வித்ட்ராயல் வந்து மண்டேல இருந்து ஃப்ரைடேக்குள்ள குடுக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நோ இஷ்யூ மேம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மெசேஜ்க்கு வந்து ப்ளூ டிக் வந்து கிடைச்சது. இந்த ப்ரொஃபைல் என்ன ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து நம்ம வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்சது வாட்ஸ்அப்ல வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வந்து பண்ண முடியாது. அத ஸ்கிரீன்ஷாட்டும் எடுக்க முடியாது. பட் நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க வந்து மென்ஷன் பண்ண வெப்சைட் வந்து amazon.com www.amazon.com. ஆக்சுவலா Amazonன்னு ஒரு வெப்சைட்டே கிடையாது. அமேசான் தான் ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இவங்க மென்ஷன் பண்ண வெப்சைட் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட். அதே மாதிரி பிசினஸ் ஹார்ஸ் டைம் எந்த டைம்ல வந்து வொர்க் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது, காலையில 1 மணியில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும். அதே மாதிரி இன்னைக்குள்ள நாள் மட்டும் தான் ஓப்பன்ல இருக்கு. மிச்ச எல்லா நாளும் குளோஸ்ல வந்து இருக்கு. அதே மாதிரி ஒரு கேர்ள் போட்டோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ல இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இத வந்து நம்ம வந்து கூகுள் சர்ச் வந்து பண்ணலாம். atc.plus ரிவ்யூ இல்ல வந்து atc.plus ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து டெஸ்க்டாப்லயோ இல்ல லேப்டாப்லயோ சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவென்ட்டான சர்ச் ரிசல்ட்ஸ் வரவே இல்ல.
மேபி இந்த வெப்சைட் வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணதுனாலயோ என்னவோ, அதே மாதிரி இந்த வெப்சைட் பத்தி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நமக்கு வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து இல்ல. பட் இந்த வெப்சைட் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் செக்ஷன் வந்து இல்ல. ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷன் வந்து இல்ல. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஆர் மேபி ஒரு கான்டாக்ட் நம்பர் கூட இல்ல. ஒரு WhatsAppல வந்து ஒரு நம்பர் வந்து நம்மளயே வந்து கான்டாக்ட் பண்றாங்க. நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காச வந்து இந்த வெப்சைட்ல வந்து டெபாசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி உங்களுக்கு வந்து வித்ட்ராயலும் உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும். அப்போ உடனே வந்து நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே இந்த வித்ட்ராயல் வந்து இந்த வெப்சைட்ல இருந்து எனக்கு வந்து கிடைச்சிட்டு. சேஃப் தான். இந்த வெப்சைட் வந்து ஜெனுவின் தான். அப்படின்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. மனுஷன் மூளை ரொம்ப பேராசை புடிச்சது. இன்னைக்கு நமக்கு வித்ட்ராயல் கிடைச்சிட்டு அப்படிங்கிறதுக்காக, நாளைக்கு வந்து ஒரு 2 மடங்கு, 3 மடங்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த வெப்சைட் ஆர் மேபி இந்த கம்பெனிய வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. WhatsAppல கான்டாக்ட் பண்ண இந்த ஃபேக் நம்பர் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. Telegramல கான்டாக்ட் பண்ணவும் வழி இல்ல. அவங்க வெப்சைட்ல குடுத்திருக்கிற இமெயில் ஐடியில இருந்து ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் வரல. இதுல எல்லாமே நடந்துட்டுன்னா, நீங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் உங்களுடைய காச கேட்பீங்க? நம்ம சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறது, தயவு செய்து இந்த வெப்சைட்ல உங்களுடைய கரண்ட் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ தயவு செய்து ஆட் பண்ணிரவே பண்ணிராதீங்க. இந்த வெப்சைட்ல லாகின் பண்றதுக்கு கூட ஒரு ப்ராப்பரான பாஸ்வேர்ட் கூட செட் பண்ண முடியல. ஒவ்வொரு டைமும் நீங்க லாகின் பண்ணும்போது அந்த பின் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். பின் நம்பர் வந்து ஒரு டைம் என்டர் பண்ண உடனே எக்ஸ்பயர் ஆயிரும். உங்க மொபைலுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்த பிறகுதான் என்டர் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் டேஷ்போர்ட் செக்ஷனை அக்சஸ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. உண்மையா ஏடிசி பிளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்க ஒரு வெப்சைட்ல இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்க வந்து ஒரு வெப்சைட் வழியா அமௌண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. சோ நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது, தயவு செய்து இந்த வெப்சைட்டை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. இப்படி சொன்ன உடனே சில மக்கள் வந்து ரொம்ப வந்து கோவப்படுறாங்க. இந்த வெப்சைட்ல இருந்து வித்ட்ராயல் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க சும்மா வந்து ஒரு வெப்சைட் வந்து ஃபேக்னு சொல்றீங்க அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. ஆக்சுவலா இது ஒரு MLM கைண்ட் ஆஃப் அ ஜாப். நீங்க தெரியாம ஒரு தப்பு பண்றதுனால உங்களை பார்த்துட்டு 10 பேர் அதே தப்பு பண்ணுவாங்க. அதனால இந்த இணையதளத்தை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளியே இருப்போம். வேற ஏதாவது ஒரு ஜெனுவினான ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டில நம்ம டைமை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கலாம். சோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், குவெஸ்டின்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி earning.